கடாய் சூடாயிடுச்சு. இப்போ சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 200 ml கடலெண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 250 கிராம் சின்ன வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்திக்கலாம். கீழே போடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இப்படியே வதக்கிட்டு இருக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் இப்படியே வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து இப்போது நாட்டுக்கோழியை வச்சு நம்ம ஒரு சிந்தாமணி வறுவல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சிட்டா சேர்த்தணும். இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசமெல்லாம் போகும். இந்த ஸ்டேஜில் இப்போ கருவேப்பிலை 1 கப்பு சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்ச சிக்கன் நாட்டுக்கோழியை இதோட சேர்த்திடலாம். இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து நாட்டுக்கோழியில் இப்போ சிக்கன் சிந்தாமணி பண்ணுறதுனால 2 கிலோ கறிக்கு நான் வந்து 80 மிளகாய் எடுத்துருக்கிறேன். சேர்த்திக்கலாம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கிலோ கறிக்கு 40 மிளகா சேர்த்தணும். அப்போ தான் வந்து இந்த நாட்டுக்கோழி சிந்தாமணி வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து சிக்கன் சிந்தாமணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கல்லுப்பை அப்புறமா சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். இப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். நம்ம சிக்கன் வேகறதுக்கு ஊற்றின தண்ணி
சுத்தமாக ரெடி ஆயிடுச்சு. சுத்தமாக சுண்டி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து சுண்டுறது பாக்கி இருக்குது. இதை வந்து சுண்டுற வரைக்கும் நம்ம இப்படியே வந்து கறியை வந்து நல்லா இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு பரட்டிகிட்டு இருக்கணும். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக பிராய்லருக்கெல்லாம் வந்து அதிகமாக இப்படி கிளறினீங்கன்னா கறியெல்லாம் வந்து உடஞ்சி போயிடும். பட் வந்து நம்ம நாட்டுக்கோழியை இப்படி கிளறும்போது கறி வந்து நல்லா உருண்டு வரும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டு ஏறும். மிளகாயோட காரம், உப்பு இது எல்லாமே வந்து இந்த கறியில் நல்லா ஏறும். இப்படியே வந்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும்னா அருமையான ஒரு சிக்கன் சிந்தாமணி, நாட்டுக்கோழி சிந்தாமணி கொங்கு நாடு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இறக்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கிளறிடலாம். இப்போது சிந்தாமணி சுத்தமாக தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போச்சு. இப்போ வந்து இந்த கொத்தமல்லி தழை தூவி நல்லா பரட்டிக்கலாம். இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு பரட்டினா அருமையான ஒரு சிக்கன் நாட்டுக்கோழி சிந்தாமணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.